வெல்கம் பேக் டு அந்த வீடியோன்னு சொல்ல பார்க்க மேட் இன் கொரியா டீசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரியங்கா மோகன் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். பிரியங்கா மோகன் தான். தமிழில் பார்த்தப்ப அவங்க தானா டவுட் இருந்துச்சு, ஆனால் அவங்க தான். ஸோ இது வெறும் ஒரு சியோல் ட்ரிப் இல்லை, திஸ் இஸ் ஷென்பாஸ் சோல் சர்ச்சிங் ட்ரிப். ஓகே ஓகே. ஸோ தேர் ஷார்ட் இன் கொரியா அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் தெரியுது. ஸோ வாங்க பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஆமா, இவ்வளவு அமௌண்ட் இப்ப வாங்கிட்டு கொரியாவுல போய் சுத்தி பார்க்குற அளவுக்கு அங்க என்ன இருக்கு? நீங்க ஏன் உங்க வைஃபை கல்யாணம் பண்ணீங்க? இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய கொஸ்டினுக்கு பதிலே இல்ல. பிடிக்கும் சார், அவ்வளவுதான். ஓகே. இந்த ஆசை ஆரம்பிச்சதே என் ஸ்கூல் டிராமால இருந்து தான். செம்பவலம், ஒரு தமிழ் பொண்ணு கன்னியாகுமரியில இருந்து கொரியாக்கு போன ஒரு கதை. ஓகே. இவெல்லாம் கொரியா போய் வேலை செஞ்சா ஒரே நாள் அடிச்சு துரத்த போறான். அப்போ முடிவே பண்ணி இவ்வளோ சந்தோஷமா வரணும்னு நினைச்ச ஊர், ஆனா அந்த சந்தோஷம் எதுவுமே என்கிட்ட இல்லை. அங்க போய் ஆள் பண்றது மாஸ்டர் போட்டுருக்காங்க. நீ சொன்னா நான் சைன் பண்ணும். இஃப் யூ சைன் யூ கேன் லீவ். ஐ வில் சைன். வேர் ஐ சைன். ஓகே ஓகே. சின்ன வயசுல இருந்து ஓகே, நான் வந்து ஓகே கே ட்ராமா பார்த்து கொரியா போகணும்னு ஆசை வந்தவங்க, இந்த மாதிரி இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் நிறைய பேர் கிளம்பியிருக்காங்களே. இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமே பார்த்து ஜப்பான் போனோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் நாங்களாம் வந்து. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கும்னு நினச்சேன். பட் அது ஒரு சைல்ட்ஹுட் பேக் ஸ்டோரி. அந்த ஒரு அவங்க வந்து அந்த ஒரு ராணி வந்து கொரியாவில் போய் கொரியாவுக்கு போனாங்க கன்னியாகுமரின்றது வந்து ஓகே, அது சின்ன வயசுலேருந்து ஒரு இதுன்றப்ப இட் இஸ் நாட் வெரி ஜென்சி அப்படின்றது இல்லை. ஸோ அந்த ஒரு டச் எனக்கு பர்சனலி ஒரு டெப்த் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆசைக்கு ஒரு டெப்த் இருக்குது, அது நல்லா இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஃபீல் குட் ஜோனில் தான் படம் போகுதுன்னு நான் நம்புகிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது. யா, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இது கொரியாவில் போய் ஷூட் பண்ணிருக்காங்கன்றது பயங்கரமாக இருக்குது. ஸோ எப்படி என்ன மாதிரி ஒரு கதையாக, என்ன மாதிரி ஒரு எமோஷன், என்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்க்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு அந்த நாட்டுக்கு போகணும்னு பார்க்குறாங்க. பட் அந்த நாட்டுக்கு போனதுக்கப்புறம் சந்தோஷம் இல்லைன்றாங்க. ஸோ அது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தின் லைனாக எனக்கு தோணுது பர்சனலி. வெயிட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. யார் மியூசிக்னு தெரியலை, யார் மியூசிக் தெரிலங்க. பட் மியூசிக் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ யா, வெயிட் பண்ணி ஆகும் சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.